உங்கள் ஏரியாவில் ஃபைபர் இல்லையா? உங்களுக்கு இன்டர்நெட் அன்லிமிட்டடாக வேணுமா? அது மாதிரி தாங்க. இப்போ எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு, நெட் கனெக்ஷனே கிடையாது, ஃபைபரே கிடையாது இங்கே. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒயர்லெஸ் இன்டர்நெட் ஆண்டனா பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போது உங்கள் ஏரியாவில் ஃபைபர் கிடையாதா, இல்லை உங்கள் அன்லிமிட்டடாக நெட்டு வேணுமா? அதே மாதிரி தாங்க எனக்கும் அன்லிமிட்டடாக நெட்டு வேணும், இன்டர்நெட் வேணும். எங்கள் ஏரியாவில் சரி அன்லிமிட்டடாக வேணும்னா ஃபைபர் தான் போடணும். இப்போ மொபைல்லாம் ரீசார்ஜ் பண்ணான்னா பத்தாது உங்களுக்கு. எங்கள் ஏரியாலும் கிடையாது. சரி என்னடா பண்ணலான்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது மாதிரி ஒயர்லெஸ் இன்டர்நெட் ஆண்டனா ஒன்று இருக்குன்ட்டு. எப்படி தெரியும்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் டோல் இருக்குது. டோலில் வந்து நான் போய் கேட்டேன், எப்படிங்க உங்களுக்கு வந்து நெட்டு யூஸ் பண்ணுறீங்க, எப்படி கேட்டதுக்கு அவங்க இது மாதிரி டிஷ்ஷு வச்சு தான் நாங்கள் நெட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒயர்லெஸ் இன்டர்நெட் ஆண்டனா மூலமாக தான் இன்டர்நெட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க கான்டாக்ட் நம்பர் தாங்க, உங்களுக்கு யாருங்க நெட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் வாங்கி ஒயர்லெஸ் இன்டர்நெட் ஆண்டனா நாங்கள் வந்து போட்டாச்சு. இது வந்து சிக்னல் வந்தாங்க, அவங்க சிக்னல் வந்து வச்சு பார்த்தாங்க. ஓகே இங்கே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கொஞ்சம் ஹைட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதால ஒரு 10 அடி பைப் வாங்கி ஃபிட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகுது. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அந்த ஆண்டனாலேருந்து வர ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைப் மூலமாக இங்கே வருது. வீடு கட்டும் போதே சுற்றிலும் பைப் தந்துட்டேன். ஒயர் நான் எந்த ஒயர் எந்த சைடு வந்தாலும் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து அப்படியே இங்கேருந்து பைப் வழியாக வந்து இங்கே ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ரவுட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெண்டா ரவுட்ரு. இது மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா N301. இது 3 வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. இதில் ஒரு வேனு 3 லேன் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது 2.4 GB வரைக்கும் ஸ்பீடு இருக்குது. 300 Mbps வரைக்கும் ஸ்பீடு இருக்குது. அவ்வளோதான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லெஸ் இன்டர்நெட் ஆண்டனாக்கும் இந்த ஃபைபருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. இது ஃபிட் பண்ணும்போது ரேட் அதிகமாக தான் வருது. இந்த மாதம் நம்ம பேமெண்ட் தரதும் அதிகமாக தான் வருது. இது ஒயர்லெஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபைபர்னால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இதை ஒயர்லெஸ் ஆண்டனால வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு இது ஒயர்லெஸ் இன்டர்நெட் வந்து ஓகே. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டவரே சரியாக கிடைக்காது. வீட்டு இந்த ஹாலெல்லாம் இந்த ரூம்குள்ளே தான் மொபைல் டவரே கிடைக்கும். அதனால் அங்கே வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி சிம்மை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு நாளைக்கு 3.5 GB ரீசார்ஜ் பண்ணுவோம், இல்லை 4 GB ரீசார்ஜ் பண்ணுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிவி லேப்பு மொபைலுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பத்தாது, டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இன்டர்நெட் அதிகமாக யூஸ் உள்ளவங்களுக்கு இது ஓகே. இது அப்படியே சிட்டியாக இருந்துச்சுன்னா நிறையா ஃபைபர் எல்லாம் இருக்கும். இங்கெல்லாம் ரேட்டு கம்மியாகவே இருக்கும் ஃபைபர் பொறுத்தவரை. நம்ம அவுட்டரில் சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டோம், ஒரு வீடு கட்டிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். இது ஒயர்லெஸ் இன்டர்நெட் ஆண்டனா. நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. விளம்பரம் எந்த விதமான பஃபர்லாம் இல்லாமல் நல்லா ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது.